மூலமா பணங்கள் ஆட்டிக்கிட்டு கொடுத்தாரா? ஆர்டிஜிஎஸ் வீட்டுல வந்து ஆட்டிக்கிட்டு கொடுத்தாருன்னு ஆர்டிஜிஎஸ் வேண்டாங்க. ஏன் இப்படி இவ்வளோ? இல்ல அதான் இல்ல, நான் சாதாரண ஆள், விஜய் சாதாரண ஆளா? புடிங்கியா பெரிய புடிங்கியான்னு கேக்குறேன். என்ன பெரிய இது சட்டை ஒழுக்கம்னா என்னன்னு அண்ணனும் தம்பியும் ஊருக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்களே. இத்தனை லட்சம் இளைஞர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு கட்சி தலைவரை பார்த்து விஜய்னா பெரிய புடிங்கியான்னு கேட்குறீங்க. இதுதான் உங்களோட அரசியல் மாண்பா? இதுதான் உங்களோட அரசியல் நாகரிகமா? ஒரு இனத்தையே கொன்றொழிச்ச ராஜபக்சேவை கூட பிரபாகரன் வந்து ராஜபக்சே அவர்கள்னு தான் கூப்பிட்டாராம். அப்படியேப்பட்ட ஒரு தலைவனை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட நீ விஜயை பார்த்து 20 லட்சத்தை வீட்லேயே உட்காந்து ஆட்டிட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறேன். இதுதான் உங்களோட அரசியல் நாகரிகமா? சிபிஐயில் விசாரணை போயிட்டுருக்கு, நீதிமன்றத்துலேருந்து இன்னும் தீர்ப்பே வரல. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது விஜய் தான் குற்றவாளின்னு டிக்ளேர் பண்ணுறக்கு? நீ யார் அதை சொல்கிறக்கு? இங்கே உன் மனசாட்சி தட்டு சொல்லு. இந்த கரூர் விபத்தில் அரசாங்கம் மேலே எந்த தப்பு இல்லைன்ட்டு 2 பேர்த்து மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேர்த்தையும் பற்றியும் பேசு. அதை நான் விஜய் பற்றி மட்டும் பேசுகிறேன். ஒரு காணொலிக்கு 2 லட்சம்னா 50 காணொலிக்கு இது வரைக்கும் 1 கோடி ரூபா நீ சம்பாரிச்சிருப்ப. அதில் ஒரு 10,000 ரூபாய் கரூர் மக்களுக்கு கொடுக்கலாம்ல? நீ கொடுக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு கரூர் மக்கள் மீது எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. உனக்கு வந்து விஜயோட அரசியல் வாழ்க்கையை இத்தோட முடிச்சு வீட்டுக்கு அனுப்பணும். அதான் உனக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்டு. மைக்கு சின்னத்தை வச்சு விஜய் ரசிகர்களோட ஓட்டு வாங்கணும்ல. என்னன்றி கொண்டாருக்கும் மொய் உண்டா மொய்வில்லை, செய்நன்றி கொண்ட மகற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரல்ல குறைஞ்சபட்ச அறம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஒரு கட்சி தலைவரை பார்த்து இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுவியா? அதனால சொல்றேன், இதுக்கப்புறம் ஒரு கட்சி தலைவரை தாவேக்கான்னு சொல்ல, எந்த ஒரு கட்சி தலைவரையும் ஆபாசமாகவும் அவதூறவும் பேசாத. அப்படி பேசுனா நாம் தமிழர் கட்சிக்குன்னு இருக்கிற அந்த 8 விழுக்காடு ஓட்டு தமிழக மக்களால் தகர்த்தெறியப்படும்.